நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நெற்குப்பை வள்ளல் PL வைரவன் அவர்கள். அன்னதானம் என்றால் முதலிலே நிற்கக்கூடியவர் நம்முடைய நெற்குப்பை வள்ளல் வைரவன் அவர்கள். திருச்செந்தூர் நகர விடுதியிலே 13 ஆண்டு காலமாக காலை மதியம் உணவு செய்து வருகிறார்கள். சமீபத்திலே காசி சத்திரம், பள்ளியில் இருக்க காசி சத்திரத்திலே 1/1/2025 முதல் காலை மதியம் உணவு வழங்கி வருகிறார்கள். ஒரு 20 பேர் உண்ட கமிட்டியை வைத்து மிக பெரிய அளவிலே அதை செய்து வருகிறார்கள். அவர்கள் அதே டீமே மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு 4 பேர் மாத்திரம் மதுரையில் உள்ளவர்களை சேர்த்து கொண்டு அந்த சங்கத்திலே இன்றைய தினம் இது மிகப்பெரிய அளவிலே இது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு இறைவன் தந்து கொண்டே இருப்பார். அன்னதான திட்டம் மிகப்பெரிய திட்டம், பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். அன்னதானதானே என்று பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் இதனுடைய எஸ்டிமேட்டு. இதனை விட கூடினால் கூட இந்த 20 மெம்பர் எப்பவுமே அதை கான்ட்ரிபியூட் பண்ணி மிக சிறப்பாக செய்வார்கள் என்று இந்த கூட்டத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தோழர் ஜீவா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், என்னதான் ஆற்றில் இருந்து அரகரான்னு கத்துனாலும் சோத்துல இருக்காயா சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம என்னதான் முற்றோதல்கள் அது இது கும்பாபிஷேகம் எல்லாம் சொன்னாங்க, மரகத விநாயகர் கும்பாபிஷேகம் அப்படின்லாம். ஆனால் மனிதனுடைய பசி என்பதை போக்குவது தான் ஆகச்சிறந்த தர்மமாக கருதப்படுகின்றது. இந்த கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே மட்டும் எடுத்துகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிற பாணியிலே சொன்னேன். அதை அவங்க சொல்லலை. அதனால் இன்றைக்கும் 36 அப்ளிகேஷன் கிட்ட வந்திருக்குன்னாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நல்ல எவர் சில்வர் பாத்திர கடைகளில் விற்கக்கூடிய ஒரு சல்லடையில் வடிகட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கேட்டோம் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கலன்றவீங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க. அவசியம் நகரத்தார் குழந்தைகளுக்கு சேவை செய்வது தான் அப்பாவுடைய ஒரு கனவாகவும் இருந்தது, ஐயாவுடைய ஒரு இலக்காகவும் இருந்தது. சில தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் நகரத்தார் சங்கத்திலேருந்து கூப்பிட்டாங்க. எங்களுக்கும் இந்த வருஷம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணே ஊருக்கு ஊருக்கு நகரத்தார் சங்கம் இருக்குது, நான் எல்லா ஊருக்கும் கொடுக்க முடியாது. இது மதுரை இங்கே கல்லூரி இருக்கக்கூடிய மண், அதனால மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ், வேறு யாருக்கும் இல்லை அப்படின்ட்டேன். அடாடா, அவங்க பாடி இதை காசி சத்திரத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா இளைஞர் சங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அவங்க பாடி காசி சத்திரம் அதுக்குதுங்கிறாங்க. நான் சொன்னேன், நண்பரே, காசிக்கு எல்லா இடத்துலையும் சத்திரம் இருக்குது, எல்லா இடத்துலேருந்து வருமானம் வருது. நீங்கள் இங்கே கொடுக்காம அது இளைஞர்கள் ரொம்ப நாங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பசங்க அந்த 10 லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த செக்கை பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன். இளைஞர் சங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர்னா 10 லட்ச ரூபாயை இளைஞர் சங்கத்துக்கு கொடுத்து திருச்சிக்கு போய் இன்னொரு செக் எழுதி இன்னொரு 10 லட்ச ரூபாய் இளைஞர் அந்த காசி சத்திரத்தை கொடுத்து அது பத்தாதுன்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்து வச்சிருக்காரு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வளம் மிக்க விழாவாக விழா முழுதும் விளைந்திருக்க நல்லவை எல்லாம் நடக்க வேண்டி அற்புத கீர்த்தி வேண்டி அவையோரை வரவேற்க வருகிறார் நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் எஸ் சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். நகரத்தார் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நமது நகர விடுதியில் காலை உணவு திட்டம் சிறப்பாக ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற உள்ளது. நமது விடுதியில் புதிய 10 டீலக்ஸ் AC அறைகள் மற்றும் லிஃப்ட் வசதி ஏற்படுத்தியவுடன் அதிகமான அளவு வெளியூரில் இருந்து நகரத்தார் பெருமக்கள் இங்கு வந்து தங்குகின்றனர். அவர்களின் வசதிக்காக காலை உணவு திட்டம் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருடத்தின் முதல் நாளான இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது.
இந்த நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற வந்துள்ள மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆற்றல்மிகு திரு ஆர்.எம். வைரவன் அவர்களை வரவேற்கின்றேன். எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் செயலாற்றல் மிக்கவர். அன்னதான ட்ரஸ்டை தொடங்கி வைக்கும் மதுரை நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர் திரு முத்துப்பால்நானா கண்ணப்ப செட்டியார் அவர்களை வரவேற்கின்றேன். அவர்கள் விடுதியின் வளர்ச்சி பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகின்றார்கள். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் சென்னை கமலா சினிமாஸ் அதிபர் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிக நாட்கள் அவர்கள் சென்னையில் இருந்தாலும் நமது விடுதியின் செயல்பாடுகளை ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இன்முகத்திற்கு சொந்தக்காரர் திருச்சி நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர் திரு ஆர். திருநாவுக்கரசு அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் மிக பெரிய நன்கொடையாளர். தனது சொந்த ஊரான மதகுபட்டியில் திருமண மகால், மருத்துவமனை ஆகியவற்றை நகரத்தார்களாக தொடங்கி நடத்தி வருகிறார்கள். திருச்சி நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர் திரு கிளாசிக் ஆதப்பன் அவர்களை வரவேற்கின்றேன். மாத்தூர் கோயில் சொத்து பாதுகாப்பு குழுவில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். நீர்த்தேக்கங்களுக்கான நீர் எந்திரவியல் உபகரணங்கள் தயாரிப்பில் வல்லுநராக திகழ்கின்றார். திருச்சியில் இவர் நிறுவியுள்ள கிளாசிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இவரது நீண்டகால கனவின் வெளிப்பாடு. திரு ஹரி தியாகராஜன் சேர்மன் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அவர்கள் நமது சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகள் 2 பேருக்கு இன்ஜினியரிங் மற்றும் பிகாம் சீட் வருடம் அளிக்க முன்வந்துள்ளார்கள். அவர்கள் கல்லூரியில் சீட் வாங்குவது எவ்வளவு சிரமம் என்று நமக்கு தெரியும். அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வு அடைகின்றேன். மேலும் அவர்களது கடும் வேலைப்பழிவுக்கு இடையில் நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கு வந்து இவ்விழாவில் கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர் திரு PL வைரவன் அவர்கள் வந்துள்ளார்கள். இத்திட்டத்தின் ஆணிவேர் இவர்கள் என்றால் மிகையாகாது. தலைவர் அவர்கள் இத்திட்டத்தை கூறியவுடன் சில தினங்களுக்குள் ஸ்ரீ மீனாட்சி அன்னதான ட்ரஸ்ட் என்ற அமைப்பை 20 உபயதாரர்கள் கொண்டு அதற்கான செயல்பாட்டினை ஏற்படுத்திவிட்டார்கள். அவர்கள் எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடியவர்கள். நாங்கள்லாம் அந்த சென்னைக்கு வந்து தெப்பக்குளம் காவல் நிலையத்தை காலி செய்வது சம்பந்தமாக அங்கே சென்றோம். அப்போ அவர்கள் வீட்டுக்கு சென்றோம். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மத்தியானம் எங்களுக்காக சீட்டெல்லாம் புக் பண்ணி அந்த அளவிற்கு எங்களை சிறப்பாக கவனித்தார்கள். சென்னையில் நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு தூண்களாக விளங்கும் ட்ரஸ்ட் அன்னதான உபயதாரர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். ஒரு 20 பேர் இருக்காங்க. நம்ம அவ்வளோ பேரையும் வாசிக்கல. தலைவர் அவர்கள் வாசிப்பாங்க. ஏன்னா நேரம் கருதி நான் அந்த 20 என்று சொல்கிறேன். அந்த 20 பேரையும் தலைவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். அவர்கள் அனைவரையும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இந்த திட்டத்தை நாம் கொண்டு செல்வோம். அதற்கு நமது ஆதரவையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு கரகோஷத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டுகிறேன். சமீபத்தில் நடந்த வைரவன் கோயில் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்நிகழ்விற்கு திரளாக வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், மேனாள் நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள் ஆகிய அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்னும் வரிகளுக்கிணங்க செம்மார்ந்த தலைவராய் செயல்படும் நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் R.M. வைரவன் அண்ணன் அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மதுரை நகரத்தார் சங்கத்தில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்ற துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், மேனாள் தலைவர்கள், மேனாள் நிர்வாகத்தினர், மகளிர் சங்கத்தினர், இளைஞர் சங்கத்தினர், நம்மளுடைய செய்திகளெல்லாம் உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவரையுமே மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. அன்னதான ட்ரஸ்டை தொடங்கி வைத்திருக்கின்ற பாகநெறி கண்டெடுத்த வள்ளல் அருமைக்குரிய அண்ணன் முத்துப்பால்நானா கண்ணப்ப செட்டியார் அவர்கள் இந்த
ட்ரஸ்டை தொடங்கி வைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வாழ்த்துகிறது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவர்களை நாங்கள் வணங்குகின்றோம். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற மதுரையினுடைய அடையாளம் இளைஞர் சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை உருவாக்கி கொடுத்த பெருமகனார், அதாவது திருமண மண்டபம், மிகப்பெரிய மண்டபம், அதை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய ஐயா VNCT அவர்களுடைய தவ புதல்வர் அருமை அண்ணன் வள்ளியப்பண்ணன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. கருமுத்து கல்வி குழுமத்தினுடைய தாளாளர், தியாகராஜா மில் பிரைவேட் லிமிடெனுடைய சேர்மன், இளம் தொழில் அதிபர் வணக்கத்துக்குரிய திரு கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. நாங்கள் தாங்கள் வந்திருப்பதை பெரும் மகிழ்வாக எண்ணுகின்றோம். தாங்கள் போன ஆண்டு நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு 2 BE சீட் 2 BCom சீட்டு கொடுத்தீங்க. நம் நகரத்தார் பிள்ளைகள் உயர்வுக்கு வழிகாட்டினீர்கள். என்றும் உங்களுக்கு நன்றியோடு இருப்போம் என்று எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக இந்த மாபெரும் சபையிலே நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். இந்த ஆண்டு +2 முடித்தவுடன் 36 அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. இன்னும் ரிசல்ட் வரல. 36 பேர் எங்களுக்கு சீட்டு வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றார்கள். தாங்கள் எங்களுக்கு எங்களுடைய நிர்வாகத்திற்கு ஒரு டைம் தர வேண்டும். உங்களை சந்தித்து வந்த பிறகு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி எங்களுடைய செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி இந்த ஆண்டும் 2 BE சீட்டும் 2 BCom சீட்டும் தர வேண்டும் என்று இந்த சபையின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தியாகராஜா கல்லூரியிலே சீட்டு கிடைத்து விட்டால் அந்த குடும்பம் உயர்வுக்கு வந்துவிடும். இதற்காக உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். மதகுபட்டி கண்டெடுத்த நல் முத்து தன்னுடைய சொந்த ஊரான மதகுபட்டியிலே நகரத்தார்களுக்கு மருத்துவ வசதி, திருமண மண்டப வசதி, பஸ் நிலையம், எதவாக உள்ளவர்களுக்கு உதவி, தாம் வசிக்கும் திருச்சியிலே நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர், திருச்சியில் எண்ணற்ற உதவிகளையும் காசி சத்திரத்திற்கு பெரிய உதவி செய்த பெருமகனார் திருநாவுக்கரசன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. சிறுகுடற்பட்டி கண்டெடுத்த நல் மாணிக்கம் கிளாசிக் ஆதப்பன் அண்ணா அவர்கள் திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர். அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கின்றார்கள். காசி சத்திரம், மதுரையிலே இருக்கின்ற இளைஞர் சங்க கட்டிடம், மதுரை வடக்கு நகரத்தார் சங்கத்திற்கு உதவி செய்த பெருமானார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. நம்முடைய நகரத்தார் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த திருச்சியிலே ஸ்கில் ஆஃப் கிளாசிக் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது லாப நோக்கத்துக்கு அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நகரத்தாருடைய பிள்ளைகள் அந்த அவர்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துவதற்காக திருச்சியிலே பெரிய அளவிலே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மதுரையிலே இருக்கின்ற பிள்ளைகள் அதை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களிடம் கேட்டு பெர்மிஷன் வாங்கி தருகிறேன், நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று இந்த சபையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். நெற்குப்பை வள்ளல் PL வைரவன் அவர்கள். அன்னதானம் என்றால் முதலிலே நிற்கக்கூடியவர் நம்முடைய நெற்குப்பை வள்ளல் வைரவன் அவர்கள். திருச்செந்தூர் நகர விடுதியிலே 13 ஆண்டு காலமாக
காலை மதியம் உணவு செய்து வருகிறார்கள். சமீபத்திலே காசி சத்திரம், பள்ளியில் இருக்க காசி சத்திரத்திலே 1/1/2025 முதல் காலை மதியம் உணவு வழங்கி வருகிறார்கள். ஒரு 20 பேர் உண்ட கமிட்டியை வைத்து மிக பெரிய அளவிலே அதை செய்து வருகிறார்கள். அவர்கள் அதே டீமே மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு ஒரு 4 பேர் மாத்திரம் மதுரையில் உள்ளவர்களை சேர்த்து கொண்டு அந்த சங்கத்திலே இன்றைய தினம் இது மிகப்பெரிய லெவலே இது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வரவேற்கின்றது. வைரவன் கோயிலினுடைய புதிய நிர்வாகம் எங்களுடைய அழைப்பின் பேரிலே வர உள்ளார்கள். இன்னொரு 15 நிமிடத்திலே வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். தலைவர் நாகப்பன் அவர்கள், துணை தலைவர் சொக்கலிங்கனார் அவர்கள், செயலாளர் ஐயப்பன் அவர்கள், இணை செயலாளர் ஐஓபி ராமசாமி அவர்கள், பொருளாளர் காரைக்குடி ஐஓபி ராமசாமி அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி மகிழ்கிறது. ஏனைய சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர்கள், புதுக்கோட்டையிலே இருந்து வந்திருக்கின்ற அருமைமிகு சகோதரர் காசி சத்திரத்தினுடைய செயலராக பொறுப்பாக இருந்து செயலராக செயல்பட்ட வைரவன் அவர்கள், முக்கியமாக எங்களுடைய மேனாள் வைரவங்களுடைய தலைவர் மீனாட்சி சுந்தரன் அவர்கள், காசியினுடைய பழைய பொருளாளர் காரைக்குடி வைரவன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த சபையிலே வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அன்னதான ட்ரஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸ் 20 பேர் பாதம் தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன். பசி ஆற்றுதல் பரம புண்ணியம். தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு இறைவன் தந்து கொண்டே இருப்பார். அன்னதான திட்டம் மிக பெரிய திட்டம், பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். அன்னதானதானே என்று பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் இதனுடைய எஸ்டிமேட்டு. இதனை விட கூடினால் கூட இந்த 20 மெம்பர் எப்பவுமே அதை கான்ட்ரிபியூட் பண்ணி மிக சிறப்பாக செய்வார்கள் என்று இந்த கூட்டத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அன்னதான ட்ரஸ்டினுடைய மெம்பர்ஸ் PL வைரவன் செட்டியார் நெற்குப்பை, RM வைரவன் பாகனேரி, முத்துப்பால்நானா கண்ணப்ப செட்டியார் பாகனேரி, காவண்ணா தியாகராசன் செட்டியார் காளையப்பா பஸ் பாகனேரி, RM பிரபாகரன் பாகனேரி, S திருமுகம் நாட்டரசன் கோட்டை, மோகன் வெங்கடாஜலம் தேவகோட்டை, KN தியாகராஜன் ஒக்கூர், அட்வொகேட் VR சண்முகநாதன் சார் காரைக்குடி, K அண்ணாமலை அவர்கள் கீழச்சோல்பட்டி, PL நெல்லையப்பன் சொக்கனேந்தல், இன்ஜினியர் RM பழனியப்பன் நெற்குப்பை, M லட்சுமணன் நெற்குப்பை, M சுந்தர் நெற்குப்பை, S ராஜா வாசுராஜா நெற்குப்பை, K முத்துப்பழனியப்பன் நெற்குப்பை, T நாகம்மை நெற்குப்பை, MP சின்னத்தம்பி ராங்கியம், டைரி R பாலாஜி ராமநாதன் தேவகோட்டை, கமலக்கண்ணன் காளையார்மங்கலம். இந்த 20 பேர் தான் இதனுடைய ட்ரஸ்ட். எங்களுடைய நிர்வாகம் எதை செய்தாலும் பல் நோக்கோடு நீண்ட நாளைக்கு இந்த திட்டம் நடைபெற வேண்டும் என்று அருள்மிகு மீனாட்சி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நகரத்தார்களுக்கு பயனுள்ளதாக இந்த நிர்வாகம் செய்து வருகிறது என்பதை இந்த சபையிலே சொல்லி வருகின்றேன். 1-2 மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த அவர்களுக்கு நான் வழிவிட ஆரம்பிக்கின்றேன். எங்களுடைய நிர்வாகம் வந்ததிலிருந்து எதவாக உள்ளவர்களுக்கு மாதம் பென்ஷன் திட்டத்தை கொடுத்து வருகின்றோம். வளையப்பட்டி அக்ரி சொக்கலிங்கனார் அவர்கள் இதை ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று வரை தேதி 10ஆம் தேதி என்று அவருடைய அக்கௌண்டிலே கிரெடிட் ஆகிவிடும். யாருக்கு அனுப்புகிறோம் என்பதை தெரியாது. எங்களுடைய நிர்வாகிகள் 5 பேரை தவிர யாருக்கு அனுப்புகிறோம் என்று யாருக்குமே தெரியாது.
அந்த பென்ஷன் திட்டம் இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை முதியோர் நலங்காக்கின்ற விழா சீரும் சிறப்பும்போடு இருக்கிறது. மதுரையில் இருக்கின்ற வயதானவர்கள் அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்து விடுவார்கள். அருமையான சொற்பொழிவு, சிறப்பான சாப்பாடு, ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து விட்டு சென்று விடுவார்கள். அது பலரால் பாராட்டப்பட்ட அந்த திட்டம். அதே போல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முதன்மை கல்லூரியிலே சீட்டு வாங்கி இந்த சபை கொடுத்திருக்கிறது. அதற்கு நம்மளுடைய பெருமகனார் ஹரி தியாகராஜனுடைய பெரிய நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அந்த 2 பிஇ சீட்டும் இதுவும். அதாவது நாங்கள் முதல்லே தேர்வாகின உடனே முதல்ல அவங்கள தான் பார்க்க போனோம். நிர்வாகத்தில் பார்க்க போகும்போது அவங்கள்ட்ட நான் மெதுவாக கேட்டேன், ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் பிஇ சீட்டு தரணும்னு சொன்னேன். ஆனால் எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. உடனே சொன்னார்கள், இந்த ஆண்டு முதல் 2 பிஇ சீட் 2 பிகாம் சீட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த பெருமகனாரை வணங்குகின்றேன். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்ஜினியர் படித்தால் நம்முடைய விடுதியிலே 10,000 ரூபாய் கொடுக்கின்றோம். +2 மாணவர்கள் படித்தால் 2,000 ரூபாய் கொடுக்கின்றோம். போன ஆண்டு மட்டும் 8 லட்சம் ரூபாய் நம்மளுடைய படிப்புக்காக நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பெண் திருமண உதவி திட்டம் 6,000 ரூபாய், எங்கிருந்து அப்ளிகேஷன் வந்தாலும் நாங்கள் அதை சாங்ஷன் பண்ணி 6,000 ரூபாய் கொடுத்து வருகின்றோம். படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலுமே நாங்கள் வேலை வாங்கி கொடுத்து வருகிறோம். மதுரையிலே உள்ள நகரத்தார் பெருமக்களுக்கு நன்கு தெரியும். இப்பொழுது நிறைய பேர் கொண்டாந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரோடு நான் தொடர்பு கொண்டு இருக்கின்றேன் என்பதையும் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமது நகர விடுதி நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க, இப்போவும் பார்த்துருப்பீங்க. நம் நகர விடுதியிலே இதை கம்ப்ளீட்டாக சீர் செய்து 2வது மாடிக்கு செல்வதற்கு லிஃப்ட் போட்டு டீலக்ஸ் ரூம் வித் அட்டாச்சோடு போட்டு ரூம் கட்டி மினி ஹால் கட்டி பின்னாடி கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ்டு, இந்த ஹால் பூரா சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி கிச்சன் பூரா கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். இது பூராமே எங்களுடைய பங்காளி பூலாங்குறிச்சி KR மீனாட்சி சுந்தரனுடைய வழிகாட்டலின் பேரில் தான் இது நடந்தது. ஆனால் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நகரத்தார்களுக்கு பொறுத்தளவுக்கு 1 பைசா கூட எனக்கு ப்ராஃபிட் வேண்டாம் என்று சொன்னார்கள். கரெக்டாக அவங்க ஆளை அனுப்புவாங்க, அதை செய்து கொடுப்பாங்க. இந்த விடுதி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதற்கு அவர்கள் தான் அதனுடைய முக்கிய காரணம். ஆனால் மேனாள் தலைவர் சீனிவாசன் அவர்கள் யாரையுமே பாராட்ட மாட்டார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த விடுதி இப்படி வந்தவுடன் எனக்கு என்னுடைய கிராமத்தில் என்னுடைய பெயர் இளங்கோ. இளங்கோ, நீ சிகரத்தை தொட்டு விட்டாய் என்று சொன்னார், பாராட்டினார். இந்த 10 ரூம் நான் போடுவோம் என்று நினைத்தேன், ஆனால் நீ போட்டு விட்டாய் என்று பாராட்டினார். அவருக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பும்போடு நடந்தது. மதுரையில் உள்ள நகரத்தார் அனைவருமே பாராட்டி சொன்னார்கள். அந்த விழா சிறக்க எங்களுடைய பங்காளி கீழச்சொல்பட்டி ARK அருணாசலம் செட்டியார், எங்களுடைய பங்காளி டாக்டர் சுவாமிநாதன், எங்களுடைய பங்காளி பாண்டிச்சேரி சாத்தப்பண்ணன், வேவுப்பட்டி அண்ணாமலை அவர்கள், பாகனேரி முத்துப்பாலன கண்ணப்ப செட்டியார் அவர்கள், இவர்களுடைய வழிகாட்டின் பேரிலே தான் அந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமோடு நடந்தது. மதுரை நகரத்தாரெல்லாம் ஒரு சிறிய கோவிலை ஒரு பெரிய கும்பாபிஷேகம் போல் நடத்தி காட்டினீர்கள் என்று சொன்னார்கள். அதற்காக இந்த சபையிலே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்புறங்குன்ற நகர விடுதி இப்போ போய் பாருங்கள். இந்த நகர விடுதியை கம்ப்ளீட் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கான். இப்போ புக்கிங் பார்த்திங்கன்னா 2 மடங்கு புக்கிங் வந்திருக்கிறது. திருமண மண்டபத்தில் எல்லா நாளுமே இப்போ புக்கிங் வந்திருக்கிறது என்பதையும் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல் B3 போலீஸ் ஸ்டேஷன் நீண்ட நாளாக நம்மளுடைய பேச்சுவார்த்தையிலேயே அந்த இடம், நம்மளுடைய நகரத்தாருடைய இடம் பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையிலேயே இருந்தது. எங்களுடைய நிர்வாகம் வந்த பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், நம்மளுடைய அட்வொகேட் VR சண்முகநாதன் சாரை ஒரு நாள் பார்த்தோம். அவர்கள் கேட்ட 40 ஆண்டு காலமாக இருந்த அந்த பேப்பர்ஸ் பூராமே எங்களுடைய செயலாளர் அவர்கள் பக்குவமாக எடுத்து கொடுத்தார்கள். அதற்காக மிக அருமையான தீர்ப்பை, நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக என்னவென்றால், இந்த கவர்மெண்ட் இடத்தை அலாட் பண்ணுகிறார்களோ பண்ணலையோ, இத்தனாம் தேதி அவர்கள் காலி செய்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வைரவங்கோயில் புதிய நிர்வாகிகள் முன்னாடி வரலாம்.
இந்த நேரத்திலே நான் விஆர் சண்முகநாதன் அட்வொகேட் அவர்களுக்கும் நீதி அரசர் அவர்களுக்கும் இந்த சபையின் சார்பாக மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பழனி பாத யாத்திரை குருநாதர் கண்டனூர் பழனியப்ப செட்டியார் அவர்கள் நீண்ட நெடுநாளைக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய சத்திரத்துக்கு வந்தார்கள். மிகச் சிறந்த ஒரு அமைப்பாக இதை நாங்கள் அவர்களுக்கு சீரும் சிறப்புமோடு அவர்களை வரவேற்றோம். அவ்வளவு சந்தோஷத்தோடு இங்கிருந்து சென்றார்கள் என்பதையும் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அமாவாசை காலை உணவு திட்டம், அமாவாசை என்று காலை உணவை ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் 12 மாதம்னா 12 ஸ்பான்சர் வாங்கி கொண்டு தான் அந்த திட்டத்திலே போவோம். யாருக்கும் நம்மளுடைய நகர விடுதி பணத்தை ஒரு பைசா கூட நாங்கள் எடுப்பது இல்லை. அதை தான் எங்களுடைய நிர்வாகம் இதுவரைக்கும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் 12 மாதத்தினுடைய ஸ்பான்சர். இந்த அமாவாசை காலை உணவு திட்டத்திற்கும் 12 பேர் உள்ள திட்டம்தான் அது. ஒரு நாள் கூட நம்மளுடைய கண்ணப்பன் அவர்கள் அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வெளியே வந்து உணவு சாப்பிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, தர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் வந்து உணவு சாப்பிட்டு என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சாப்பாடு கொடுப்பது போல் இருந்தது என்று சொன்னார்கள். உண்மையாகவே பாராட்ட வேண்டியதை என்று நான் நினைத்தேன். அதுபோல் பள்ளியறை பூஜை, பள்ளியறை பூஜை திருவனந்தாள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய கூட்டமே இப்போ நம்மளுடைய விடுதியிலே மாலையிலிருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. அதை வந்து நம்மளுடைய அரியுடைய ஃபாதர் அவர்கள் கருமுத்து கண்ணன் அவர்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய மேனாள் தலைவர் தேவகோட்டை ஏஆர் சோமசுந்தரன் அவர்களும் வளையபட்டி அவர்கள் கண்ணன் அவர்களும் இருந்து அந்த பள்ளியறை பூஜைக்கு ஒரு ஆர்டர் வாங்கினாங்க. இப்போ அதை சிறப்பாக இங்கே சாயந்தரம் 7:30 மணிக்கு எங்கள் மேனேஜர் போவாங்க. அந்த பள்ளியறை பூஜை இங்கே 8 மணிக்கு 8:15 ஆரம்பிக்கிறது. 11 மணிக்கு அந்த பள்ளியறை பூஜை முடிவடைகிறது. பிறகு நம்ம நகர விடுதிக்கு வந்து விடுகிறார்கள். மறுநாள் காலையிலே 4 மணிக்கு திருவனந்தாள். இந்த திருவனந்தாளும் நீங்கள் பள்ளியறையும் பார்த்தால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் என்பது என்னுடைய மனதிற்கு எட்டியது. அதை போல் நீங்கள் என்ன நினைத்து அந்த மீனாட்சியை வணங்கி காலையில் போங்க. நீங்கள் 6 மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கு தர போடுறாங்க. 4 மணிக்கு போங்க. அங்கே 1 மணி நேரம் நீங்கள் மீனாட்சி பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். திருவனந்தாள் பார்த்தவங்கலாம் பார்த்துருக்கலாம். 1 மணி நேரம் மீனாட்சியில் பக்கத்திலே உட்காந்துருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய மனதிலே நினைத்து அந்த திருவனந்தாளையும் பள்ளியறை பூஜையும் நீங்கள் பார்த்து பயன்பட வேண்டும் என்று இந்த சபை உங்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறது. இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. மதுரையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, திருச்செந்தூரில் ஆரம்பிப்பது கோயிலுக்கு மட்டும்தான் வருவார்கள், பழனியில் ஆரம்பித்திருப்பது கோயிலுக்கு மட்டும்தான் வருவார்கள். மதுரையிலே அப்படி அல்ல. மதுரையிலே ஹாஸ்பிட்டல் போகக்கூடியவர்கள் வருவார்கள். ரெண்டாவது, காலையில் வந்துவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பையை நகரவெடியில் வைத்து விட்டு செல்பவர்கள் நிறைய பேர் வருவாங்க. பெர்மனண்டாக தங்கியிருப்பவங்க இருப்பாங்க, ரூமில் தங்கியிருப்பவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நடத்துவது உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும் என்று பல பேர் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழிமுறையை மிக சரியாக எங்களுடைய தலைவர், அந்த அமைப்பினுடைய தலைவர் நெற்குப்பை வைரவன் அவர்கள் ஒரு சேலஞ்சாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். யார் வந்து ரூமில் தங்கினாலும் சரி, கீழே தங்கினாலும் சரி, முதல் மாடியிலே தங்கினாலும் சரி, டோக்கன் சிஸ்டம் கொடுத்து விடுவது. முதல் பாயிண்ட் வந்து நம்ம நகரவெடியிலே தங்கி மகமை கட்டுவதற்கு இந்த அன்னதான திட்டம். இரண்டாவது, டோக்கன் சிஸ்டம். யார் வேணாலும் இருக்கலாம் ரூமில், அவங்களுடைய பேர் எழுதி ரூம் நம்பர் எழுதி கொடுத்து விடுவார்கள். காலையிலே 8லிருந்து 9:30 வரைக்கும் பின்னாடி மகளிர் சங்கத்திலே அந்த டிஃபன் நடைபெறும் என்பதையெல்லாம் வரைமுறைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை நம்ம தீர்த்து கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமாக மதுரையில் உள்ள நகரத்தார்கள் எல்லாம் எனக்கு அதை சப்போர்ட் செய்து நீண்ட நெடுநாள் இந்த திட்டம் நடைபெற வேண்டும் என்பதை நான் உங்களுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு பிறகும் எங்களுடைய பையன்கள் அதை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட திட்டம் இது. கண்டிப்பாக இது சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் கேட்டாங்க, இந்த 20 பேர் போக மேலே ஆள் சேர்ப்பீங்களான்னு கேட்டாங்க. அதில் வந்து தலைவர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 20 பேர் தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளோ, உங்களுடைய நல்ல நாளோ அல்லது திருமண நாளோ அதற்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த காலை உணவுக்கு ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் வருகிறது, அதை நீங்கள் கொடுக்கலாம் என்று அதை சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த திட்டத்தை சரியாக கொண்டு செல்வதற்காக தலைவர் அவர்கள் நெற்குப்பை சேர்ந்த
நம்மளுடைய வாசு ராஜா அவர்களை போட்டிருக்கின்றார்கள். எல்லாமே அவருடைய பார்வையிலே நடக்கிற மாதிரி போட்டிருக்கின்றார்கள். அதனால் அது சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை நான் இந்த கூட்டத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இவ்வளவு காரியங்களையும் யார் செய்தால் என்றால் எங்களுடைய மேனால் ஒரு 4 முறை நம்மளுடைய விடுதியிலே பொறுப்பிலே இருந்த வளையப்பட்டி வீடி கண்ணன் அவர்கள் தான் மிகச் சிறப்பாக இதுகளையெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், யாரிடம் அணுக வேண்டும், எப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஒரு பக்குவமாக செய்து கொடுத்தார்கள். ஆனால் இன்று வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே சென்னைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்படி எண்ணற்ற சேவைகளை இந்த நிர்வாகம் செய்திருக்கிறது. நான் தலைவர் என்று எந்த இடத்திலையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதில்லை. நகரத்தார்களுடைய சேவகராகத்தான் நான் சொல்லிக்கொள்ள சாதனை செய்து வருகிறேன் என்பதை சொல்லி இதுகாரும் இந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக எங்களுடைய பாகனேரினுடைய முத்துப்பாலன கண்ணப்ப செட்டியார் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். சீரும் சிறப்புடன் நடக்க வேண்டும் என்று மீனாட்சியை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அண்ணன். அடுத்ததாக உரையாற்ற இருப்பவரோ நேர்மையே நேர்த்து என்று நிலைத்தோங்கி வாழ்பவர், வந்த வழி மறவாது வாய்மை நெறி தவறாது உயர்ந்தோங்கி வாழ்பவர், பெண்கள் முன்னேற்றத்திற்காய் பெரிதும் துணை நிற்பவர், கல்வி பணி என்றாலோ இறைப்பணி என்றாலோ ஈடில்லா நற்பணியாய் செம்மையுடன் திருப்பணிகள் செய்திடுவார். ஆம், அவர்தான் நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் மேனாள் தலைவர், மங்கையர்க்கரசி மில்ஸ் நிறுவனர் முத்துப்பானலானா கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மேடையில் உள்ள ஜாம்பவான்கள் இவ்வளவு பேருக்கு இடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச அளித்ததற்கு மிக்க நன்றி. இந்த அன்னதான திட்டம் வெகுகாலமாகவே என் சிந்தனை இருந்து திருச்செந்தூர் வருஷம் திருச்செந்தூர் சித்திரமா 1ஆம் அங்கே இருப்போம். அப்போ அதில் போர்டு போட்டிருப்பா இன்றைய அன்னதானம் நாருன்ட்டு. இதை பார்த்த போதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இதை செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அதை செஞ்சுட்டாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு இது. அதுவும் இங்கே தங்கி இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல, ஏன்னா இதே அன்னதானங்கிற போது மதுரையிலேருந்து பெரிய ஊர், நிறைய பேர் வரலாம். வரவங்களாம் இந்த நகரவிட தான் இருக்கேன், இங்கே தான் காலையில் சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவாங்க. அவங்கள நம்ம தட்ட முடியாது. அதுக்கு ஒரு நல்ல திட்டம் பண்ணி இங்கே தங்க வர்றவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். அது இந்த அன்னதான திட்டம் இது இங்கு மட்டும் இது திருச்செந்தூர் ரமேஷெல்லாம் மதிய உணவும் கொடுக்குறாங்க. அதான் இந்த ஊரில் அது முடியுமாங்கிறது தெரியலை. அந்த மாதிரி முடிஞ்சால் சரி, நல்லது தான். இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் வைரவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த திட்டம் மேல்மேலும் வளர்ந்து நீண்ட நாள் நட வேண்டும் என்று என் மீனாட்சியை வேண்டிக் கொண்டு விடுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருப்பவரோ என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பதற்கிணங்க கல்வி பணியில் சிறந்தவர். ஆம், மதுரையின் மாமனிதராய் கல்வி கலையில் வல்லமை பெற்ற கருமுத்து ஐயாவின் முத்தான சொத்து இவர். பலருக்கும் எட்டாக்கனியாயிருக்கும் கல்வியை வெற்றிக்கனியாய் மாற்றும் தியாகராசர் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு ஹரி தியாகராஜன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், மேடையில் கீழ் அமர்ந்திருக்கும் ஆட்சிமார்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது மாலை வணக்கங்களையும் விஸ்வாவசு புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பலமுறை அவர்கள் இங்கே சங்கத்தில் நடைபெறும் விழாவிற்கு என்னை நேரிலும் தொலைபேசியிலும் அழைத்தார்கள். தந்தையார் அவர்களின் காலத்துக்கு பிறகு வேலை பளு அதிகம் இருப்பதால் பொது நிகழ்ச்சிகளுக்கு வருவதை சற்று தவிர்த்திருக்கின்றேன். என்னால் கொஞ்சம் வர முடியல அப்படின்னு சொல்லுவேன். 2-3 முறை இதை தட்டிவிட்டோம். இந்த முறை அவர்களது அன்பு அழைப்பை தட்ட இயலவில்லை.
நேற்று கூட கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் அப்படின்னாங்க. அதுக்காக அவங்களது அழைப்பிற்கு எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு இன்று தான் நான் முதல் முறையாக இந்த கட்டிடத்திற்கு உள்ளே வருகின்றேன். எங்களது ஐயா கருமுத்து ஐயா அவர்கள் நிறுவன தலைவராக பல ஆண்டுகள் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இங்கே நிகழ்ச்சிகளுக்கு வந்ததில்லை. இதுதான் முதல் முறை. அதுவும் புத்தாண்டு தினத்தன்று இந்த ஒரு நல்ல செயலை தொடங்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நமது தமிழ் இலக்கியங்களிலும் அக்ஷய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மணிமேகலையில் வரக்கூடிய அந்த ஒரு இடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்னதானம் என்று சொல்வதற்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய நன்கொடையாளர்கள் ஏற்கனவே அதில் சேர்ந்து நன்கொடையும் கொடுத்து இந்த தர்மத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செயல்படுத்த இருக்கின்றார்கள். மற்ற நகரத்தார் சங்கங்கள் கூட இந்த அளவுக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். மதுரை நகரத்தார் சங்கம் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்றது. இந்த நகரத்தார் சங்கமானது வடக்கு கோபுரத்துக்கு எதிர்ப்புறம் அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு அருகையில் அமர்ந்திருக்கின்றது. வேற எந்த நகரத்தார் சங்கமும் இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னேன். செஞ்சிருக்கலாம், அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் இங்கே ஆரம்பிக்கிறது சால பொருத்தமாகும். ஏன்னா சொக்கநாத பெருமான் குண்டோதரனுடைய பசியே போக்குனவர். அதனால் பசி போக்குவது வடக்கு கோபுரத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கம் பசி போக்காம வேற யார் பசி போக்க முடியும்? மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முடிந்தவுடன் அந்த அன்னக்குழி மண்டபம் என்று கூட இங்கே அருகில் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். குண்டோதரனுடைய பசியையே போக்கின இடம் மதுரை. ஆகையால் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலத்தில் இந்த அன்னதானத்தை செய்வது, அந்த அன்னதானம் செய்வதற்கு ஊன்றுகோலாக இருப்பது என்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு செயல். தோழர் ஜீவா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், என்னதான் ஆற்றில் இருந்து அரகரான்னு கத்துனாலும் சோத்துல இருக்காயா சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம என்னதான் முற்றோதல்கள் அது இது கும்பாபிஷேகம் எல்லாம் சொன்னாங்க, மரகத விநாயகர் கும்பாபிஷேகம் அப்படின்லாம். ஆனால் மனிதனுடைய பசி என்பதை போக்குவது தான் ஆகச்சிறந்த தர்மமாக கருதப்படுகின்றது. ஒரு 2-3 தடவை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டும் பிகாம் சீட் 2 அப்படின்னு. எனக்கு இப்போயே கொஞ்சம் அச்சமாக இருக்குது. நம்ம அநேகமாக இன்னொரு ஒரு காலேஜ் போடலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவங்க ஒரு டிஸ்க்ளைமரும் சொன்னேன், அதை அவங்க அண்ணன் சொல்லலை. இந்த கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று இருக்குது, இந்த கட் ஆஃபுக்கு மேலே மட்டும் எடுத்துகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிற பாணியிலே சொன்னேன். அதை அவங்க சொல்லலை. அதனால் இன்றைக்கும் 36 அப்ளிகேஷன் கிட்ட வந்திருக்குன்னாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நல்ல எவர் சில்வர் பாத்திர கடைகளில் விற்கக்கூடிய ஒரு சல்லடையில் வடிகட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கேட்டோம் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கலன்றுவீங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க. அவசியம் நகரத்தார் குழந்தைகளுக்கு சேவை செய்வது தான் அப்பாவுடைய ஒரு கனவாகவும் இருந்தது, ஐயாவுடைய ஒரு இலக்காகவும் இருந்தது. சில தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் நகரத்தார் சங்கத்திலேருந்து கூப்பிட்டாங்க, எங்களுக்கும் இந்த வருஷம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணே ஊருக்கு ஊருக்கு நகரத்தார் சங்கம் இருக்குது, நான் எல்லா ஊருக்கும் கொடுக்க முடியாது. இது மதுரை இங்கே கல்லூரி இருக்கக்கூடிய மண், அதனால மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ், வேறு யாருக்கும் இல்லை அப்படின்ட்டேன். இந்த நகரத்தார் விருந்தோம்பல் பற்றி ஒன்று சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு இப்போ ஐ திங்க் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தேவகோட்டைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போனாங்க. தேவகோட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய ஊர். அங்கே ஒரு ராமநாதன் செட்டியாருடைய பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம். அந்த ஊரில் அன்னைக்குன்னு பார்த்து 2 ராமநாதன் செட்டியார் வீட்லேயும் கல்யாணம். எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க முதல்ல வந்த ராமநாதன் செட்டியார் இல்லத்துக்கு போயிட்டாங்க.
அப்போ அவங்க இறங்கி காரை விட்டு இறங்கிட்டாங்க. இவங்கள வாங்க வாங்கன்னு எல்லோரும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி திருப்பூட்டுற நேரமாக இருக்குது, நீங்கள் பலகாரம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நேராக பந்திக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க காலையில் எந்திரிச்சு போன பசியில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பந்தியிலையும் உட்காந்துட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இது யாரும் தெரிஞ்ச முகமே இல்லை. அப்புறம் சரி எல்லோரும் திருப்பூட்டுற நேரம் உள்ளே பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு உள்ளே மண்ணைக்கு பக்கத்தில் போனால் எங்கே ராமநாதன் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வாழ்த்துங்க, நீங்கள் ஊதி பூசுங்க, மணமக்களை வாழ்த்துங்கன்னு சொன்னாங்களாம். ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்களாம், அந்த முறையும் கொடுத்துட்டாங்களாம். சரி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு நான் கிளம்புறேன் சொல்லிடுங்க அண்ணன்ட்ட அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த உடையவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது சூனாப்பானா ராமநாதன் செட்டியார் வீடு, கல்யாணமோ நீங்கள் போக வேண்டியது பானாலான ராமநாதன் செட்டியார் வீடு, நீங்கள் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்க, அதனால நாங்கள் உங்களை உபசரித்து தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தேவகோட்டையில். அப்புறம் அப்பா அந்த கரெக்டான ராமநாதன் செட்டியார் வீட்டுக்கு போனாங்களாம். அதனால் நகரத்தார் பெருமக்களுக்கு இந்த நடை பயின்ற போதே கொடை பயின்ற குடி என்றும் அவர்கள் செய்கின்ற இந்த உபசரிப்புக்கு வேற எந்த இனமும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் செஞ்சிருக்க இந்த உபசரிப்பு இன்று இந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடிய இந்த வகையில் இந்த ஒரு நல்ல நாளில் தொடங்கி அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். தலைவர் சொன்னாங்க இந்த மாதிரி அவர்களுடைய மகன்கள் கூட இதை எடுத்து செய்ய வேணும் அப்படின்னு. மகன்கள் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த தலைமுறை உங்களுடைய பேரன் கொள்ளு பேரன் எல்லாமும் இந்த அன்னதானத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விருந்தோம்பலின் சிறப்புகளை முன்னிறுத்தி உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருப்பவரோ மீன்விழியால் மீனாட்சியின் திருமைந்தன். இவர் அள்ளி கொடுக்கும் வல்லமை பெற்றவர், இல்லை என்று சொல்லா ஈகை குணம் கொண்டவர், ராங்கியம்பதியின் மகுடம் தரிக்கா ராஜா இவர், என்றும் 16 திகழும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர். ஆம், பழகுதற்கு எளியவராய், பாசத்தில் சிறந்தவராய், பண்பில் உயர்ந்தவராய் திகழும் சிறப்பானவர். இன்றைய இளைஞர்களின் இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்பிரேஷன் கமலா சினிமாஸின் உரிமையாளர் திரு VNCT வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்க தமிழ் வேண்டும். எங்கள் குலக்கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு RM பைரவன் அவர்களே, இந்த அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்து தன்னுடைய ராசிக்கரங்களால் துவக்கி வைத்திருக்கின்ற அன்பு அண்ணன் கண்ணப்பண்ணன் அவர்களே, அவங்க துவக்கி வச்சது ரொம்ப பொருத்தமான விஷயம். அவங்க தொட்டது தொலங்கும், அவர்கள் திறந்து வைப்பது வளரும், அவர்கள் வாழ்த்து நம்மை வாழ வைக்கும். அதனால் அவர்கள் இந்த அன்னதான திட்டத்தை தொடங்கி வைப்பது நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பெருமையாகும். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் திரு கிளாசிக் ஆதப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு நண்பர் திரு திருநாவுக்கரசு அவர்களே, அன்பிற்கினிய தம்பி கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் திரு PL வைரவன் அவர்களே, நன்றி உரை சொல்லவிருக்கின்ற இணைச் செயலாளர் திரு A வள்ளியப்பன் அவர்களே, இந்த விழாவிற்கு நல்லதொரு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் திரு சோமசுந்தரம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற உபயதாரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இங்கே வந்திருக்கிறவங்களில் இந்த அன்னதான திட்டத்தில் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம கேஎம் தியாகராஜன், தம்பி பிரபாகரன் இவங்கெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வைரவன் கோயிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களும் இதற்கு முன் இருந்த தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவர் திரு சுப்பு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற அனைவரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ஹரி தியாகராஜன் போகிற போக்கில் 2 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கைதட்டலை வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருக்காவது படம் பார்க்கணும்னா என்னை கேளுங்க, 2 டிக்கெட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ அஜித் படம் ஓடுது, டிக்கெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கூட வாங்கிடலாம், ஆனால் அஜித் படத்துக்கு டிக்கெட் வாங்க போயிடும். அப்படி போயிட்டுருக்கு. அதனால் சொல்லுங்கள், பார்ப்போம். ஒரு நம்ம தலைவர் அவங்க பேசும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் சொன்னாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். நிறைய பண்ணியிருக்காங்க, அதை பட்டியலிட்டு சொல்கிறதுனா அவ்வளோ நேரம் ஆகும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லத்தான் வேணும். ஏன்னா செய்யாமலே இப்போ செஞ்ச மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுறாங்க. அதனால் அவர் செஞ்சுட்டு சொல்கிறாரு, தப்பு இல்லை, பண்ணத்தான் வேணும். அதுக்கு நான் யாரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த மதுரை நகரத்தார்களை தான் பாராட்டணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கேற்ப அவரை தலைவராகவும் இந்த நிர்வாக குழுவையும் தேர்ந்தெடுத்தது நீங்கள் தான். ஸோ இவங்க இந்த மாதிரி நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் எடுத்தீங்க. அவங்க பண்ணி காமிச்சாங்க. இப்போ தான் அந்த பக்கம் பின்னாடி கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க. மிந்தி இங்கே வந்திருக்கிறேன். அப்போ எம்ஜிஆர் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா, கொடவுனில், அந்த மாதிரி இருக்கும். இப்போ டைல்லாம் போட்டு ஒரே லெவல் ஆக்கி மகளிர் சங்கம் ஈக்குவலாக ஆக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ அது மிகவும் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த ஹாலை ஏசி பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கு ஜன் செட்டெல்லாம் போட்டு அதுவும் பண்ணிட்டாங்க. மேடை வேறு போட்டிருக்காங்க. நான் பல தடவை இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி தான் முதல்ல இங்கே மேடை ஏறுறேன். இல்லாட்டி மேடை இருக்காது. அங்கே சேரில் உட்காந்துருப்பாங்க, நாங்கள்லாம் இங்கே கீழே உட்காந்துருப்போம். அந்த லெவலில் தான் இருந்துச்சு. இந்த விழாவே கொடுக்கிறத பற்றிய ஒரு விழா. நம்ம அண்ணன் பேல் வைரவன் இதை ஒரு வேள்வியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பல இடங்களில் இந்த மாதிரி ட்ரஸ்ட் அமைச்சு சென்னையில் அடைக்காத்தால் ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க, பழனியில் பண்ணுறாங்க, ராமேஸ்வரமில் பண்ணுறாங்க, இப்போ மதுரையில். அதாவது சிட்டி பேங்க் பார்த்திங்கன்னா ஒருத்தட பிரான்ச் பேங்கிங்னு ஆரம்பித்தாங்க. எல்லா ஊர்லேயும் பட்டி தொட்டியில் எல்லா இடத்துலையும் இப்போ பேங்க் போட்டாங்க. அந்த மாதிரி இவங்க சாப்பாடு பிரான்ச் பேங்கிங் மாதிரி கொண்டாந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் அவங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பாராட்ட வேண்டும். அவங்க இந்த நகரத்தார்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கைவசம் ஒரு டீமே வச்சுருக்கிறாங்க.
கூப்பிட்டு எப்போ நாளைக்கு மாயவரம் அப்படின்னாங்கன்னா 20 லட்ச ரூபா அவங்க கைக்கு வந்துடும். ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து டக்குன்னு அடிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடத்துறது அப்படின்னு சொன்னால் திறமை மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனசும் தேவைப்படும். எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மார்க் ட்வெயின் சொன்னதை தான் இங்கே சொல்ல முடியும். Kindness is a language that the deaf can hear and the blind can see. ஸோ அந்த மாதிரி அது ஒரு தனி ஆர்ட் ஃபார்ம். அதை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கின்ற அன்பானன் திரு PL வைரவன் அவர்களை பாராட்டுவதோடு அவர்களை சேர்ந்தவர்களையும் நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம பார்த்திங்கன்னா மேரியாட் ஹோட்டலுக்கு போவோம், 10,000 ரூபா ரூம் சார்ஜ் போடுவான். சரி அப்படின்னு 10,000 ரூபா நம்ம மேரியாட் ஹோட்டலில் போய் தங்கணும்னு ஒரு ஆசையில் 10,000 ரூபா ரூம் சார்ஜை கட்டிட்டு தங்கிடுவோம். அவன் என்ன சொல்லான், காலையில் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறான். என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் அந்த 3 இட்லி 2 வடையும் தான் சாப்பிட முடியும். ஆனால் சொல்கிறது, நீ எதை வேணாலும் சாப்பிடு, இந்த ஹால் ஃபுல்லாக வச்சுருக்கேன் சாப்பாடு, நீ எதை வேணாலும் சாப்பிடு, ஃப்ரீ. 10,000 ரூபா என் பையிலேருந்து கொடுத்துட்டு, டேய் ஃப்ரீடா பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்பான். இங்கே முதல் மாடியில் 200 ரூபா, அடுத்த மாடியில் 700 ரூபா, அதுக்கே பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ மேரியாட் பெருசா எங்கள் சங்கம் பெருசான்னு பார்த்துக்குங்க. அதோட பள்ளி அறைக்கு வாங்கன்னு மார்க்கெட்டிங் வேறு. அவங்க வந்தாங்கன்னா ஸோ இதெல்லாம் நகரத்தாருக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ரொம்ப நல்ல ஒரு நோக்கோடு இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போயே சொன்னேன், இந்த ஹாலை ஏசி பண்ணாங்க, பின்னால் அந்த எம்ஜிஆர் படம் மாதிரி இருந்ததை கரெக்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறத ரூம்ஸை இன்னும் பெட்டர் ஆக்குனாங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருந்த ஆளை தூக்கி விட்டு அங்கே பூரா ரூம்ஸ் அட்டாச்ட் பாத்ரூம்ஸோடு போட்டு ஏசி பண்ணியிருக்காங்க. ஒரு மினி ஹால் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, திருப்பரங்குன்றம் மண்டபத்தையும் எக்கச்சக்கமாக பிரமாதமாக ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு. பார்த்தேன், இப்போ மலர்விழி ஆட்சியுடைய சாந்திக்கு போயிருக்கும்போது பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணக்கூடியவர்கள். இந்த லிஸ்டெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தம்பி சோமு அடுத்த தலைவருக்காக நிற்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு மேனிஃபெஸ்டோ பண்ணுறதுக்கு இதை பூரா நான் சொல்லிட்டேன். நல்லா போட்டுங்க தம்பி, ஏன்னா அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியவர். நிச்சயமாக நீங்கள்லாம் ஆதரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட சொன்னாங்க, இங்கே சொல்லலை, விஷயத்தை சொன்னாங்க. இது ஒரு இந்த அன்னதான திட்டம் அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இது நகரத்தார்களுக்கே உண்டான ஒரு விஷயம். நம்ம எத்தனையோ குலங்கள் இருந்த போதிலும் நகரத்தார் மாதிரி அள்ளி கொடுக்கிற குணம் யாருக்குமே வராது. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நகரத்தார் ஆகிய நம்மளுக்கு எதுவும் அள்ளி கொடுத்துட மாட்டோம், பண்ணுறதில்ல. சாரி, பெரிய வீடை கட்டுவோம், அந்த வீட்டுக்கு பின்னால் சின்னமாக ஒரு கொட்டையை போட்டு வாரம் மாதிரி இழுத்துருவோம். அப்போ தான் ஒரு பக்கத்தில் அந்த இதில் ஒரு சின்ன சமயக்கட்டு இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். அதுலேருந்து ஒரு வாரம் கீத்துக்கொட்டை ஐயா கீத்துக்கொட்டையில் தான் இருப்பாங்க, கைத்துக்கட்டில். அப்போ தான் சமைக்கும், சாப்பிட்றது அந்த ஹாலில் சாப்பிடுவாங்க. மண்டபத்தோட பெருசாக வீடு அதுக்குள்ளே இருக்கும், அது திறக்கிறது இல்லை. எதுக்கு திறக்கிறது? காலையில் அந்த ஊர்லேருந்து ஒரு அம்மா வரும் கூட்டி அள்ளி மொழுகிறதுக்கு. ஆனால் நம்ம இருக்கிறதோ கீத்துக்கொட்டையில். கீத்துக்கொட்டையில் ஒருத்தர் ஐயா ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அப்படின்னா எத்தனை லட்சம் வேணும்
அப்படின்னு கேட்டே பழகி போன குலம். கொடுக்கறதுங்கிறது நமக்கு கொடுக்கறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, பொது கொடுக்கறது, கோயிலுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய இது நகரத்தார் மத்தியில் தான். ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லுவாங்க. ஒரு ஆச்சியும் செட்டியாரும் ஊரில் இருந்தாங்க. நைட்டு வந்து ஆச்சி வந்து சொல்லுது, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க, அந்த வந்துடுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு செட்டியார் உள்ளே இருக்கார். ஆச்சி கோயிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வரும்போது வீட்டில் ஒன்றும் லைட்டே எரியலை. ஆச்சி சரி அப்படின்னு வந்துட்டு கதை வந்து தட்டுறாங்க. உள்ளேன்னு செட்டியார் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான், கதை திறங்க அப்படிங்கிற. ஓ, செருப்பு சத்தம் கேட்கல, அதனால நான் திறக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சி சொல்லுது, செருப்பு தேஞ்சு போயிடுமேன்னு செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுமில்லை, கரண்ட் வேஸ்ட் ஆகும்னு லைட் அமர்த்திட்டேன், வேட்டி கசங்கி போயிடும்னு கலட்டி மடித்து வச்சுருக்கேன், இதை கட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளவு சிக்கனமாக இருக்கிற நம்ம நகரத்தார் குலம் தான். ஆனால் அள்ளி கொடுக்கறதில் அவங்க தான் நம்பர் 1. கண்ணதாசனே ஒரு பாடலில் சொல்கிறாரு, 6000 பேர் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான், அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடிசூட்டினான் அப்படின்னு அவருடைய குலத்தை பற்றி பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இந்த கொடைங்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் திங். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் COVID-19 தான் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ்ன்ட்டு. ஆனால் இந்த கொடையும் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் தான். ஒரு முறை வந்து வள்ளல் அழகப்ப செட்டியார் வந்து காரில் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ரோட்டில் வந்து ரயில்வே கேட்டு போட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வெள்ளரிக்காயை வந்து வேணுமான்னு காரை பக்கத்தில் வந்து கேட்கும்போது இவர் ஜன்னல் இறக்கி விட்டு ஒரு கூறு கொடு அப்படின்னு வாங்கிக்கிறாரு. அந்த அம்மா ஒரு கூறு கொடுக்குது, 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அந்த அம்மா சொல்லுது, நான் 100 ரூபாய் இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன், என்கிட்ட போய் 100 ரூபாயை கொடுத்தா நான் எப்படி சில்லறை கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ வள்ளல் அழகப்பர் சொல்கிறாரு, நான் உங்களை சில்லறை கேட்கலையம்மா, இந்த 100 ரூபாயும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ அவர் அந்த பாட்டி வந்து அந்த கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த லெவல் கிராசிங் கிட்ட நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டுருக்கு. அந்த பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு அதுக்கிட்ட இருந்த வெள்ளரிக்காய் பூரா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருது. இப்போ வள்ளல் அழகப்ப செட்டியார் கூப்பிட்றாருங்கவா, நான் உனக்கு இப்போ தான் இங்கே 100 ரூபா கொடுத்தேன், நீ என்ன உங்கள் கூடையில் இருக்க வெள்ளரிக்காயை பூரா இருக்கிற பிள்ளைங்களுக்கு பூரா பிரித்து கொடுத்துட்டியா என்ன அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, அசம்மா உங்கள்கிட்டேருந்து நான் தர்மத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நகரத்தார்கள் வந்து தர்மம் பண்ணுறதில் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்களே கிடையாது. எந்த குலத்தை விடையுமே மிக பிரம்மாண்டமாக தர்மம் பண்ணக்கூடியவங்க. இந்த தர்மம் ஆரம்பிக்கின்ற அந்த விழாவுக்கு 2 சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டுருக்குறீங்க. நம்ம மதகுபட்டி திருநாக்கரசனையும் கிளாசிக் ஆதப்பண்ணனையும். எனக்கு மதகுபட்டி திருநாக்கரசனுடைய பேத்தியை தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு புஸ்தகம் எழுதினாங்க, அது தனவணிகன் பத்திரிகையில் அட்டப்படமாக போட்டிருந்தோம். அந்த புஸ்தகம் ரொம்ப பிரமாதமாக ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு விழாவில் நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீ தான் இந்த புக் எழுதுனியோ அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கல் அப்படின்ச்சு. நல்லா இருந்ததுமா, நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் அடுத்த வாரம் சென்னையில் என்னைக்கு வீட்டில் இருப்பீங்க அப்படின்ச்சு. அடுத்த வாரம் தேர்ஸ்டே ஃப்ரைடே இருப்பேன் வா அப்படின்னு சொன்னேன். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே வீட்டுக்கு வந்து புக்கு கொடுத்துச்சு. சொன்னேன், இல்லைம்மா ஏற்கனவே என்னை அந்த புக்கு வச்சுருக்கேன், படிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. நீங்கள் படித்தது நான் முதல்ல எழுதுனது, இது 2வது புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. நம்ம திருநாக்கரசனை வந்து பார்த்திங்கன்னா, யாராவது போய் ஏதாவது
நான் இந்த திட்டம் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த குடும்பமே கொடுக்கின்ற குடும்பம். இவங்க பணம் கொடுக்குறாங்க, பேத்தி வந்து நாலேஜை கொடுக்குது. ஸோ அந்த வகையில் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு அன்பிற்குரிய நண்பர் அவர் இங்கே வந்திருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிளாசிக் ஆதப்பன் என்னுடைய நீண்ட நாளைய மிக நெருக்கமான நண்பர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் பல ராமசாமி இருக்கும்போது திருப்பரங்குன்றம் மண்டபத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. அந்த விழாவுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. அது காசி சத்திரத்துக்கு அப்போ தலைவராக இருந்தவர்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுக்குறதுன்னு செக் புக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மாவையும் கூட்டிகிட்டு, அம்மா வந்து செக்கை கொடுக்குறது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் காசி சத்திரத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க போகிறார் நம்ம நண்பர் அப்படின்ட்டு. என்ன அடாடா, அவங்க பாடி இதை காசி சத்திரத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா இளைஞர் சங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அவங்க பாடி காசி சத்திரம் அதுக்குதுங்கிறாங்க. நான் சொன்னேன், நண்பரே, காசிக்கு எல்லா இடத்துலையும் சத்திரம் இருக்குது, எல்லா இடத்துலேருந்து வருமானம் வருது. நீங்கள் இங்கே கொடுக்காம அதை இளைஞர்கள் ரொம்ப நாங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் பசங்க, அந்த 10 லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த செக்கை பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன். இளைஞர் சங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர்னா 10 லட்ச ரூபாயை இளைஞர் சங்கத்துக்கு கொடுத்து திருச்சிக்கு போய் இன்னொரு செக் எழுதி இன்னொரு 10 லட்ச ரூபாய் இளைஞர் அந்த காசி சத்திரத்தை கொடுத்து அது பத்தாதுன்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்து வச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த 10 லட்ச ரூபாய் செக்கை பிக் பாக்கெட் அடிக்காமல் கூட கேட்டிருந்தா நிறைய வந்திருக்கும் இளைஞர் சங்கத்துக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு ரொம்ப நாளாக. அவங்க மக கல்யாணத்தை நடத்துனாங்க. ஏதோ டிஎம்கே மாநாடு மாதிரி இருந்துச்சு சிறுகுடல்பட்டியில். சந்தோஷமான விஷயங்கள். நம்ம தலைவர் அவர்கள் அவங்களுடைய செயல்பாட்டை பூரா விளக்குனாங்க. அவங்க நிர்வாக குழுவும் அவங்க செயல்பாட்டை சொன்னாங்க. அது ஒரு மனிதன் தலைவன் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்த உடனே அப்பாடா இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா போதும் இனி ஜாலி அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்க வருஷத்தை ஓட்டக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்? அது தொழில் ஆக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், நான் என்னுடைய தொழிலில் நான் டெய்லி எந்திரிச்சோன்னே நான் என்கிட்ட சொல்லிக்கிறது வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து சிந்திச்சு செயல்படுவேன். அந்த மாதிரி இந்த தலைவரை வந்து வரிசையாக அவரை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவரும் இந்த மாதிரி தான் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவரை நிப்பாட்டவே முடியாது போல். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்த நிர்வாகக்குழு வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. வேலைப்பாடுகள் பல விஷயங்களை வந்து முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் சகதியை கலக்கி விட்டோம்னு சொன்னால் அந்த சகதியும் தண்ணியும் ஒன்றா கலந்து அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு பஞ்சு அதில் அமுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சு வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை உண்டாக்கிடும். ஆனால் அட் த சேம் டைம் அதே பாத்திரத்தில் ஒரு தெளிந்த தண்ணியை ஊற்றி அதில் வந்து
சுகர் சீனியை போட்டோம்னா அந்த தண்ணி கெடாமல் அந்த தண்ணியை இனிப்பாக்கி தானும் தன்னுடைய இனிப்பு சக்தியை தன் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த சுகர் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த சங்கத்தில் இருக்கின்ற இந்த நிர்வாகிகள் நிச்சயமாக தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லாக இருக்க வேண்டும், இனிக்க வேண்டும் என்று அவரிடம் இருக்க இனிப்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதனால் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த அன்னதான திட்டம் இந்த பெரும் வெற்றிகளை கண்டு என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகை ஏற்றி புகழ் மேவ வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.